அரசியல் களம் வேறு, அவர்களுடைய அச்சுறுத்தல் பாதுகாப்பை காக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுடைய பொறுப்பு. இதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஸ்கேல், இந்த எக்ஸ், ஒய், ஜெட் பிரிவு, இதை கொடுப்பதற்கான ஒரு கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா பிக்ஸ் பண்றாங்க. இப்ப விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வருகிறார். வந்த பிறகு அவர் நிறைய இடத்துக்கு செல்லும் போது கூட்டங்கள் வருது. அந்த கூட்டத்தில் கலவரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு பாதுகாப்பாச்சு, அவருக்கு நிறைய செக்யூரிட்டி, பிரைவேட் செக்யூரிட்டி இருந்தாலும் இன்டர்னல் செக்யூரிட்டிஸ், இப்போ அவருக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னா அது யாருக்கு தெரியும்னா ஐபிக்கு தெரியலாம், இல்ல இங்க இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டுக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, பிரச்சனைகள் உருவாக்கும். அதுக்கேற்ற மாதிரி புரோட்டோகால் கொடுத்து அவர் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசாங்கம். விஜய் அவர்கள் எங்களை நேரடியாக எங்கேயுமே ஆதரிச்சு பேசினார். அண்ணன் விஜய் அவர்கள் எதிர்த்து பேசியிருக்கார், ஒன்றிய அரசும் பேசுகிறார். எதை பேசினாலும் எங்களுக்கு ஆதரவே இல்லைன்னா கூட அவர் உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசும் பாரத பிரதமர். அதுதான் அமித்ஷா அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் அவருக்கு தேவையான அந்த ஒய் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்தவுடன் அவர் எங்களோட கூட்டணினா, காங்கிரஸுக்கு நாங்க கொடுத்துருக்கோம், அப்ப நாங்க காங்கிரஸை கூட்டணியா, இதே ஸ்கேல் எல்லா முதலமைச்சருக்கும் நம்ம கொடுக்கல. தமிழகத்தில் இருக்க முதலமைச்சருக்கு நம்ம என்ன பிரிவு கொடுத்துருக்கோம், அப்ப அந்த முதலமைச்சர் எங்களுடைய கூட்டணியா? இதை உண்மையாகவே இது கொடுத்தோன்னே முட்டாள்தனமான பேச்சுக்களை பேசக்கூடாது. கூட்டணி என்பது அந்த காலத்தின் சூழ்நிலை கட்டாயம் எப்படி அமைகின்றது என்ன, திமுகவும் பிஜேபி கூட்டணி வச்சுச்சு. நாளைக்கு இணைய வேண்டிய காலத்தின் கட்டாயம் சூழல் இருந்தால் இணைவாங்க, இணைய போகவும் பிஜேபி இணையம் வாய்ப்புகள் இருந்தால்